அவ்வளோ நல்லா அவ்வளோ இதுதான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே போனது எனக்கு திடீர்னு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் மாத்திரை கையில் வச்சுருந்தேன். போட்டு 1 மணி ஆகி எனக்கு அந்த இதெல்லாம் நிற்கவே இல்லை. அப்புறம் உடனே சொன்னோடனே உடனே அப்போயே டாக்டருங்கெல்லாம் வந்து பார்த்து ட்ரிப்ஸு போட்டு குளுக்கோஸ் ஏற்றி இது ஊசி போட்டு மாத்திரை இல்லை. அப்போ மணி 2. அதுக்கப்புறம் சொல்லி எங்கேயோ வெளியில் போய் இந்த மாத்திரை ஊசியெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு நைட்டு இந்த ஒரு 2 மணிக்கு எனக்கு இது பண்ணாங்க. விடிய விடிய பார்த்துட்டாங்க. திருப்பி வர்ற வரைக்குமே எங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் வந்தாங்க. திருப்பி தொந்தரவு பண்ணுதா, ஏதாவது செய்யுதா, வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமா அப்போல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க தம்பி. நல்லா பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா கொண்டாந்து விட்டாங்க. விஜய் அவர்கள் பாப்பா பற்றி பேசினாங்களா? பேசினாருங்க தம்பி. பார்த்துட்டு ரொம்ப அழுதாரு. பார்த்துட்டே இருந்தார் ஃபோட்டோவை. அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் கஷ்டம் எல்லாமே இருக்குங்க தானுங்களே. நம்மள மாதிரி தானே அவங்க கூட பிறந்திருப்பாங்க. அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டார். அவரால் பேசக்கூட முடியல தம்பி. ஆள் அப்படி ஒரு டல்லாக இருந்தார். எவ்வளோ நேரம் அந்த சந்திப்பு இருந்தது? ஒரு 20 to 25 நிமிஷம். 25 நிமிஷம். ஸோ 25 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போனது வந்து ஒரு விரக்தியோ ஒரு வருத்தமோ உங்களுக்கு இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லை விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை இருந்ததா? ஓகே, நம்ம உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா நான் இருப்பேன் அப்படின்றத பார்க்கும்பொழுது சொல்லும்பொழுது இல்லை இருந்தது. முன்னாடி இருந்தே இருக்குது எங்களுக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுனால இல்லை, முன்னாடி இருந்தே அண்ணன் அண்ணன் தான் சொல்லிட்டு இருப்போம். போய் பேசினப்பையும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் பேசினாங்க. சிஸ்டர் பற்றி சொன்னீங்களா நீங்கள்? அவரும் கேட்டாங்களா? கேட்டேன். என்ன படிச்சிருக்காங்க, என்னென்ன எல்லாமே எந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டார்? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பார்க்க அதான் சொல்கிறேன்ல, பேசவே வரல எங்களுக்கு. அவர்னாலையும் பேசவே முடியல. ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம், ரொம்ப டயர்டாயிட்டார். அதனால் நாங்களும் அதிகமாக கேள்வி கேட்கல அவர்கிட்ட. வேறு என்னெல்லாம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கேட்டீங்க? ஜாப், நான் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், அதனால் ஜாப் எதுவும் இல்லை, அதனால் ஜாப் எதுவும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரிப்பா நான் பண்ணித்தரேன், நான் ரெஸ்யூம் மட்டும் நீ ரெடி பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுத்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டாரு. வேறு எந்த ஹெல்ப்னாலும் சரி சொல்லு, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டார். கேட்டார் தம்பி, ஏங்கம்மா நீங்கள் அவங்கள போகக்கூடாதுன்னு வேண்டான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு எங்களை கேட்டார். நான் சொன்னேங்க தம்பி, போக வேண்டாம்னு நான் சொன்னேன் நான். ஆனால் அவங்க உங்களை பார்ப்பேன்னு தான் வந்தாங்க. அப்படியாவும் யாருக்கு தம்பி தெரியும். ஆனால் வந்து தம்பி யாரும் வந்து விஜய் வந்து வாங்க வாங்கன்னு அவர் கூப்பிட கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு நம்மளாக பிரியப்பட்டு தான் அந்த இதுக்கெல்லாம் போனது.